ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்க ஒரு 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் டெலகிராமை நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எப்படி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெலகிராம் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே எங்கள் 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே எங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சாட் செட்டிங்ஸ் சொல்ல ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா தீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தீம் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே எங்கே 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ தீம் சொல்ல ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் உனக்கு பிடிச்ச நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேளுங்க. மேலே 3 பட்டன் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தீம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கேன். மேலே 3 பட்டன் கொடுத்து எடிட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஐக்கான் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது டெலகிராமில் எங்கெங்கெல்லாம் கலர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலரெலாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராமில் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, எதாவது என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் சேவ்னு சொல்லி ஆரம்பம் இருந்த கலர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தப்பாக எதை கொடுத்தீங்கன்னா கேன்சல் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் டெலகிராம் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாஸ்க் சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதையும் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா மேலே டெலகிராமில் 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் சொல்ல ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் சாட் செட்டிங்ஸ் சொல்ல ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வைப் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 இருக்குது. மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. ட்ரெண்டிங் ஸ்டிக்கர் நான் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் ஆட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சரி 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அச்சீவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா ரீஆர்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்து நம்மளால் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இமேஜும் சரி வீடியோவும் சரி எடிட் பண்ண முடியும். இதுவே வாட்ஸ்அப்பாக இருந்ததுன்னா நம்ம ஒரு வேறு ஆப் வச்சு நம்ம எடிட் பண்ணி அனுப்போம். அது மாதிரி இல்லாமல் நம்மளால் டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நார்மலாக சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவோம், அந்த பட்டன் வந்து ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் நம்மளால் கிராப் பண்ண முடியும், அது இல்லாமல் ரொட்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் நமக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா வரைய முடியும். பென், மார்க் சொல்லி நியான், ஏரோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம கொடுத்து நம்மளால் எது வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளால் இந்த இமேஜில் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளால் இந்த இமேஜில் டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜ் நம்ம பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போசர்னு சொல்லிட்டு நம்மளால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி இல்லாமல் நம்மளால் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதில் பார்த்த மாதிரி அதாவது ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிக்கர், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ண முடியும் வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில் வேணுமா இல்லை நார்மல் குவாலிட்டி அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பணுமான்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணுன்ற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் கூகுளில் வந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்மளால் டெலகிராமில் நான் சர்ச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, ஃபைல்ஸ், வீடியோஸ் சொல்லிட்டு நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நமக்கு யாராவது வாட்ஸ்அப் சாட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம நம்பர் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டெலகிராமில் நம்ம நம்பர் கொடுக்க தேவையில்ல, வெறும் யூசர் நேம் சென்ட் பண்ணாலே போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து அவங்க உங்களோட சாட் பண்ணணும்னா நீங்கள் நம்பர் தான் கொடுத்துட்ருப்பீங்க. இனிமேல் நீங்கள் நம்பர் கொடுக்காதீங்க, வெறும் யூசர் நேம் சென்ட் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களை டெலகிராமில் சாட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
மேலே நம்பர் கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் நேம் செட் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால உங்க கூட வந்து சேட் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு யூசர் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்து நாங்கள் தேவையான அந்த யூசர் நேம் யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட சேட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அவங்க கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்போம். அதை நம்ம டப்பாக டைப் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா 1885 கொடுத்துரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டெலிகிராம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நம்ம எடிட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெசேஜ் ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பணும்னு நினைக்கிறோம், தெரியாமல் நம்ம ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிட்டோன்னா அந்த மெசேஜ் நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா எடின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் பக்கத்துலேயே. இது மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோன் இருந்தாலும் ஹாய் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளால் மெசேஜை ஷெடியூல் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சைடில் சென்ட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெடியூல் மெசேஜ் உள்ள ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:39 ஆகுது, நான் 7:40 அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு சென்ட் டுடே அப்படின்னு கொடுத்துறேன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மெசேஜ் சொல்லி வந்துடும். இப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதே ஷெடியூலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மெசேஜ் ஒன் டைம் கிளிக் பண்ணி 7:39 ஆகுது, இல்லை எனக்கு இப்போயே அனுப்பணும்னு சொல்லி ஒரு அவசரம் வந்துச்சுன்னா சென்ட் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே சென்ட் ஆகிடும். நார்மலாக விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 7:40 உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மெசேஜ் அனுப்புறோம்னா பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை அவங்க கொஞ்சம் பிஸியானவங்க அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ் பண்ணால் ஒரு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் இல்லாமல் சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் வித்வுட் சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனுக்கு சவுண்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8 ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 16 ட்ரிக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா Part 2 Part 3 சொல்லிட்டு நான் 2 வீடியோ போடுவேன். இது பார்த்தீங்கன்னா Part 1. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.